உலகத்திலேயே பிரமிடையும் தியானத்தையும் இணைச்ச ஒரே மூமெண்ட் நம்மளது தான். அங்கே தான் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றை ஒன்று சந்திச்சது. இந்த பிரமிடு வந்ததுன்னா சுற்றுப்புறம் மட்டும் இல்லை, அது மற்ற பிரமிடுகளோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஊர், நாடு, நகரம், உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி உண்டு. கடந்த காலத்தை பற்றி வருத்தமும் எதிர்காலத்தை பற்றி கவலையும் இருக்கும். அது அவங்களுக்கு கிடையாது. அதுதான் மனம் உருவாகிறது. போனதை பற்றி விட்டுற மாட்டோம். அது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வச்சுக்கிட்டே இருப்போம். டம்ளர் இருக்கிற தண்ணி விஷமா அமிர்தமானு பார்க்க போகிறதில்ல. நம்ம சீக்ரெட்டுன்னு சொல்கிறோம். நம்ம பிரமிடோட ரகசியங்களை, இது என்ன ரகசியம், இது எப்படி இருந்தது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். இது சீக்ரெட் ஆஃப் த பிரமிடுங்கிறதோட சாக்ரட் ஆஃப் த பிரமிடு. ஒரு புனிதத்தன்மை அது. சீக்ரெட்டு நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அது மறைச்சிருக்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலான்னு. சாக்ரட்ன்றது புனிதத்தன்மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரமிடோட சக்தி. உலகத்திலேயே பிரமிடையும் தியானத்தையும் இணைச்ச ஒரே மூமெண்ட் நம்மளது தான். அங்கே தான் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றை ஒன்று சந்திச்சது. ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? இந்த பிரமிடுகளை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நம்மளோட கவ் ஷெட், அதாவது மாட்டு மிருகங்களை வளர்க்கக்கூடிய இடமா இருந்தால் அங்கே நம்ம பிரமிடை கட்டும்போது அதனோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவும் நல்ல ஆற்றலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கொடுக்கக்கூடிய அந்த பால் அதுவும் தரமானதாக இருக்கும். பிளான்ட்ஸ், நம்ம செடிகளுக்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ பெஸ்டிசைடோ ஃபர்டிலைசரோ எதுவுமே உபயோகிக்காமல் கூட அந்த செடிகள் மிக அழகான ஆற்றலை, அந்த பூமியின் உண்மையான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். அந்த சூரிய ஆற்றல், தண்ணீர், காற்று, இதனோட முழுமையான ஆற்றலை அதனால் வாங்க முடியும். அந்த ஆற்றலை நம்ம கொடுக்கும்போது அந்த தாவரங்களில் நம்ம அந்த உணவை சாப்பிட்டோம்னா நமக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கிது. இதுக்கு ஒரு ப்ரிசர்வேஷன் பவரை பாருங்கள். அதனால் அதுக்குள்ளே எது வச்சாலும் அது பாதுகாக்கவும் படுது, ஆற்றலை மேம்படுத்தவும் படுது. வெறுமனே பேங்க்கில் போட்டு வைக்கிற மாதிரி வைக்கல, அதுக்கு ஒரு வட்டி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி அது உள்ள பாதுகாப்பையும் வச்சுருக்கு, அந்த ஆற்றலை அதிகப்படுத்தவும் செய்யுது. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். சரி, ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டில் எப்படி உபயோகிக்கலாம் அப்படின்னா, வீட்டில் நம்ம ஒரு ஃபுட்டு செய்கிறோம். அந்த ஃபுட்டை கூட நம்ம காலையில் செஞ்சுட்டு அப்படியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா அப்படின்னு நினைக்காம அந்த ஃபுட்டை கூட பிரமிடு கடியில் வச்சா அது கெட்டு போகக்கூடிய அந்த தன்மை அது தள்ளி வைக்கிது. நம்மளோட குடிக்கக்கூடிய தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உணவை விட ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு தண்ணி தான். ஏன்னா உடல் 70% தண்ணின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த தண்ணிக்கு மேலே கண்டிப்பாக வாட்டர் பிரமிட்லாம் வைக்கலாம். உள்ள ஒரு சின்ன சின்ன பிரமிடுகள் விற்கிது நம்ம பிரமிட் ஸ்டோர்லேயே. அதை கூட வாங்கி நம்ம அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடுகு, உளுந்த பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அஞ்சரை பெட்டி, நம்ம வீட்டில் எங்கெல்லாம் உணவுப் பொருட்கள் இருக்கோ, அரிசி, எல்லா இடத்துலையும் அந்த குட்டி பிரமிடை வைக்கும் பொழுது அதனோட பெரிமீட்டர் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு அது ஆற்றலை பரப்பும். அதனால் இங்கே பிரமிடு வச்சோம்னா அதனோட சுற்றி இவ்வளோ ஆற்றல் அதுக்கு இருக்கும். அந்த இடத்துல வச்சு கூட நம்ம உபயோகிக்கலாம். இதெல்லாம் நமக்கு வீட்டில் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது. அதற்கு மேம்படுத்தி சொல்லணும்னா எல்லாத்த விட அதிகம் இப்போ நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னோம், நம்மளோட அந்த பக்தி மார்க்கத்தில் நம்மளோட ஆற்றல் அதிகரிக்குதுன்னு சொன்னோம், மெமரி பவர் அதிகமாகுதுன்னு சொன்னோம், நமக்குள்ளே இருக்கிற நல்ல ஆற்றலை வெளியில் கொண்டு வந்து தேவையில்லாததை வெளியேற்றுதுன்னு சொல்கிறோம். இது அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இல்லை, நமக்கே ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது. அதனால் தினமும் நம்ம அந்த பிரமிடை தலையில் வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு ஹேங்கிங் பிரமிடை வச்சுக்கிட்டோ வீட்டில் நம்ம செஞ்சோம்னா அந்த ஆற்றலே தனி. அது வீட்டுக்கே ஒரு நல்ல ஒரு வைபை கொடுக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். மாஸ்டர்ஸ், நம்ம பிரமிடை பற்றி ஆற்றலை தெரிஞ்ச பிறகு பத்ரிஜி சார் முதல்ல கர்னூலில் கட்டினார். கர்னூலில் கட்டும்பொழுது அந்த பிரமிடுக்கு அப்புறமா நம்ம கர்த்தாலில் மகேஸ்வரா மகா பிரமிட் அப்படின்னு கட்டினார். அதுக்கப்புறம் பிரமிட் வேலி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பெங்களூரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பத்ரிஜி அவர்கள் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஆந்திராவில் ஒரு இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துல பிரமிடுகளை வடிவமைக்க சொல்லியிருக்காரு. அந்த டர்னிங், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்வு, டேஞ்சரஸ் கர்வு, யூட்டர்னு, அந்த மாதிரி இடங்களாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நிறைய பிரமிடுகளை அமைக்க சொல்லியிருக்காரு சிறிய வடிவில். அங்கே அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிற எண்ணிக்கையே குறைஞ்சி போச்சான்.
அப்போ அந்த பிரமிடோட ஆற்றலை நினச்சி பாருங்க. அப்போ அது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து சுற்றி நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரமிடோட முனை, அந்த முனை பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி வெளியிலேருந்து எல்லா தகவலையும் வாங்கும் அப்படிங்கிறாங்க. அதை கட்டினவங்க ஏற்கனவே ஏலியன்ஸாக இருக்கலாமோ நம்ம சொன்னோம் இல்லையா? அது ஒரு தகவல் மாதிரி. இப்போ நம்ம ஒரு ஃபோன் பேசணுன்னா, ஒரு கால் சென்டர் ஒரு ஃபோன் பேசணுன்னா நம்ம வந்து இந்த டவர் இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டவர் இருந்தால் தான் நமக்கு நெட்டு எடுக்குது. ஒரு டவருக்கும் கேப்பு நிறையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நமக்கு நெட்டு கட் ஆகிடுது. ஏன்னா ஒரு டவரும் தொடர்பு கொண்டால் தான் நம்ம நடுவில் வந்து அந்த நெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுது. அதே போல் இந்த பிரமிடுகள் அந்த ஒரு முனையிலேருந்து அடுத்த பிரமிடுக்கும் அது கனெக்ஷன் வச்சுக்க முடியும். அதனால தான் உலகம் மொத்தமும் பிரமிடுகள் அதிகமாக வரணும். அது வரும்பொழுது தான் ஒன்றோட ஒன்று ஒரு இன்டர் கனெக்ஷன் மாதிரி கொடுத்து அந்த ஆற்றலை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். நம்மளால் இப்போ பிரமிடு கட்டக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. அந்த காலம் மாதிரி அவ்வளோ வருஷங்கள் தேவையில்லை. அப்போ நம்ம அந்த பிரமிடை கட்டுறதுக்காக நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த பிரமிடு நமக்காக மட்டும் இல்லை, இந்த பூமிக்கே ஒரு கொடையாக இருக்கும். ஒரு பிரமிடும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் அருகிலையும் கொஞ்சம் பெரிதாகவும் நம்ம கட்ட ஆரம்பித்தோம்னா அது மொத்த இடத்துக்கே ஒரு வளத்தை கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப செழிப்பாக இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த பிரமிடை அமைக்கலாம். ஆனால் தியானத்துக்கு அமைக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அதனோட வென்டிலேஷன் பவர் நமக்கு ஆல்ரெடி தியானத்தில் உட்காந்தாலே நம்ம உடலுக்குள்ளே வெப்பம் அதிகரிக்கும். அந்த வெப்பத்தை வெளியில் போக அளவுக்கு நம்ம வென்டிலேஷன் பவரும் இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப வெளிச்சமும் இருக்கக்கூடாது. அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் இருட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா ரூமை. அதற்கு ஏற்ற வடிவில் நம்ம பிரமிடை வடிவமைச்சோம்னா தியானத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். காற்றோட்டமும் இருக்கணும், கொஞ்சம் வெளிச்ச குறைபாடும் இருக்கிற மாதிரி அந்த பிரமிடுகளை நம்ம வடிவமைக்கிறாங்க. நம்ம பிஎம்சி இல்லை வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரமிடு வடிவமைக்கணும் இல்லை பிரமிடு பொருட்களை வாங்கணுன்னாலும் நம்ம பிஎம்சி கால் சர்வீஸில் எப்போனாலும் இங்கே கால் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்லேயும் வடிவமைச்சுக்கலாம். இல்லை அந்தளவுக்கு இடம் இல்லைன்னா பொருட்களை வாங்கியாவது நம்ம வீட்டில் ஆற்றலை அதிகரிச்சுக்கலாம். இன்னொருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கறத கூட அந்த பிரமிடு பொருட்கள் கூட அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அதை கொடுக்கறது மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் அகத்தியர் மகா பிரமிட் க்ஷேத்திரம் இப்போ வந்திருக்கு. அதை முதலே நம்மளை கண்டுபிடிச்சார். அந்த இடத்த தேர்ந்தெடுத்ததே மிக ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த இடம் வெறும் காடாக இருந்தது. யாருக்குமே அந்த இடத்துல பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லை. ஆனால் நம்ம பத்ரிஜி அவர்கள் இந்த இடம் மட்டும்தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்தார். அது அகத்தியர் எப்போ தவம் பண்ண இடம்ன்றது அவர் தேர்ட் ஐ மாஸ்டராக இருக்கனால அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது தேர்ட் ஐ மாஸ்டராக இருந்து தெரியணும்னு இல்லை, அவங்களோட இன்ட்யூஷன்லேயே அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்மளோட தமிழ்நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய பிரமிடாக அகத்தியர் பிரமிடு அங்கே இருக்குது. இன்னும் அதை விட பெரிய பிரமிடு நமக்கு உலகத்திலே பெரிய பிரமிடாக 200x200 இந்த பிரமிடு நமக்கு அங்கே வரணும். அந்த பிரமிடுக்கான வேலைகளுக்காக தான் நம்ம எல்லாருமே உழைக்கணும். ஏன்றது இது நமக்காக இல்லைன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பிரமிடு வந்ததுன்னா சுற்றுப்புறம் மட்டும் இல்லை, அது மற்ற பிரமிடுகளோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஊர், நாடு, நகரம், உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி உண்டு. ஏன்னா அது வெளியில் இருந்த அந்த ஏலியன் கிரகங்கள்லேருந்து தகவலை கூட வாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் கூட ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்கும். ஒரு நேராக இறங்குதுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஸ்பைரல் அளவில் அதை பார்க்குறதுக்கு டிஎன்ஏ மாதிரி இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏவும் அதுவும் கனெக்ட் ஆகிறதுனால தான் அந்த ஆற்றலை எழுப்புதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது. சில பேர் சொல்லுவாங்க, நான் பிரமிடு கடியில் தியானம் பண்ணப்பா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலையேன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஊற்ற முடியாது. நம்ம எண்ணங்களால் நம்மளோட மனதை மொத்தமும் நிறைக்கிறோம். அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்மளால் உள்ளே இழுக்க முடியும். அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகிறது கூட பிரமிடு உபயோகமாக இருக்குது. நம்ம போய் உட்காரும்பொழுது எண்ணங்களோட வருகை குறையிறத நம்மளால் உணர முடியும். கூடுதல் நேரம் நம்மளால் அங்கே உட்காரவும் முடியும். எப்போல்லாம் நம்ம கூடுதல் நேரம் உட்காருவோம், ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான். இல்லைனா முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுன்றோம். அந்த ஆரோக்கியத்தையும் அது மேம்படுத்தி கூடுதலாக நம்மளை உள்ளே உட்கார வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸு, ஆஸ்ட்ரல் ட்ராவல் இதெல்லாம் பார்த்தோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆற்றல் அங்கே அதிகரிக்கிறதை உணர்றாங்க. இதெல்லாம் எனக்கு நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வரல அப்படின்னா கூட உங்களோட இன்ட்யூஷன் பவர் அதிகமாகும். முக்கியமாக இது லைப்ரரியில் வைக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு சுவாத்தியானம் ரொம்ப முக்கியன்றோம். நிறைய பேர் புத்தகங்களை எடுத்தால் எனக்கு புரியவே இல்லைப்பா, சொல்கிறாங்க படிக்கணும்னு நானும் ஆசையாக எடுக்கிறேன்,
புரியலை அப்படின்னா ஒரு பிரமிடுக்கு அடியில் உட்காந்து படிங்க. அந்த இடத்துல அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை உங்களுக்குள்ள அது அதிகப்படுத்தும். அந்த மாதிரி எந்த இடத்துல தான் வைக்கணும் வைக்க வேண்டான்ற இடமே இல்லை. மொத்த இடத்துலையுமே அதை வைக்கலாம். ஆனால் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும்போது அது சக்தி வாங்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்குது. குழந்தைகளுக்கு தியானம் ரொம்ப தேவையில்லைன்னு நம்ம பத்ரிஜி சார் சொல்வார், 1 வயது வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்கே மனம் இல்லாமல் இருக்கும். மனம்ன்றது என்ன? அவங்களும் தானே பேசுகிறாங்க, அவங்களும் தானே செயல் செய்கிறாங்க. ஏன் அவங்க மனமற்ற நிலையில் இருக்காங்கன்னா, நம்ம கடந்த காலத்தை பற்றி வருத்தமும் எதிர்காலத்தை பற்றி கவலையும் இருக்கும். அது அவங்களுக்கு கிடையாது. அதுதான் மனம் உருவாகிறது. போனதை பற்றி விட்டுற மாட்டோம். அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வச்சுக்கிட்டே இருப்போம். டம்ளர் இருக்கிற தண்ணி விஷமா அமிர்தமானு பார்க்க போகிறதில்ல. நிறைஞ்சிருந்தால் ஆற்றல் வராது. நீங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த நேரமே அதை கைவிட்டுருங்க. அதே போல் இது என்ன நடக்குமோன்னு நினச்சி இந்த பயப்படுறதை விட்டுட்டா தான் அந்த நம்ம நிகழ்கணத்தில் வாழக்கூடிய குழந்தைகள் போல் மாறுவோம். அந்த குழந்தைகள் போல் மாறுறதுக்கு பிரமிட் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா அதற்கு அடியிலிருந்து நீங்கள் தியானம் பண்ணும்பொழுது உங்களோட மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் அப்படியே ஒரு உணர்வுகளாக மாறிடும். ஏன்னா தாட்ஸுன்றது ஒரு திங்கிங்காக மாறிடுது. அந்த மாற்றத்தை தவிர்க்கலாம். அங்கே போகும்போது அது வெறும் மேகம் மாதிரி போகும். அப்புறம் அந்த மேகமே இல்லாத தெளிவான வானம் மாதிரி நம்ம ஆகும். அதனால தான் அந்த தியானத்தின் ஆற்றல் அங்கே அதிகரிக்குது. தியானத்தின் ஆற்றல் எப்படி அதிகரிக்குதுன்னு அதுவும் ஒரு சயின்ஸு தான். நம்மளே ஒரு கனெக்டிவிட்டியில் கையும் காலையும் கோர்த்துட்டு உட்காந்துருக்கோம், ஒரு சர்க்கியூட் மாதிரி. உள்ள நம்ம மனமற்ற நிலையில் இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு நிலை, நம்ம காலியான நிலை, அந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுவதையும் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த எத்ரிக் பாடியில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது, அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இது நீங்கள் எந்த கைடன்ஸும் கொடுக்க வேணும்னு அவசியமே கிடையாது. இது தன்னால் இயல்பாகவே நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கண்ணையும் மூடி கையும் காலையும் கோர்த்து உட்கார்றது தான். மூச்சை மட்டும் கவனித்தாலே போதும். அந்த மூச்சை கவனிக்கிறதே மனதிலேருந்து விடுபடுறதுக்காக மட்டும்தான். அந்த வேலையை செஞ்சோம்னா பிரமிடு தன்னோட வேலையை அது அதுவாக செய்யும். இப்போ பிரமிடுக்கு எனக்கு ஆற்றல் வரல அப்படின்னு சொன்னவங்க அவங்கள செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த நிலையில் உட்காந்தோம், எதனால் நமக்கு அந்த ஆற்றலை உணர முடியலன்னு. ஆற்றல் அங்கே இருக்குது. இப்போ மின்சாரம் இருக்குது, அதை நீங்கள் ஒரு அப்ளையன்ஸில் உபயோகிச்சாதான் அது வெளிப்படுத்தும். இல்லைனா அது இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் வெளிப்படுத்தாது. ஒரு சூரிய ஆற்றல் மாதிரி எடுத்துப்போம். ஒரு வெயிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரிய ஆற்றலை ஒரு பூத கண்ணாடி வச்சு ஒரு இடத்துல குமிக்கிறோம். அப்போ அந்த ஆற்றல் எப்படி வருது? அந்த அக்னியை நம்ம இங்கே உருவாக்க முடியுது. அதே போல் அந்த பிரபஞ்ச ஆற்றலை தன்னோட அந்த வடிவத்தினால அதை நமக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அதிகமான பாதையை ஏற்படுத்துது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அந்த பாதை உள்ளே வர்ற அளவுக்கு நம்ம காலியாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் நடக்கும். இது ஏதோ மேஜிக்கா, இது எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். அவங்கவுங்க எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணோம்னா கண்டிப்பாக இதை உணர முடியும். அதற்கு முன்னாடி நம்ம எந்த நிலையில் அந்த பிரமிடுக்குள்ளே உட்கார்றோம் அப்படிங்கிறதே நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிரமிடை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கும், தகவல் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் அதில் இருக்கிற தகவலை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது தான் உண்மையிலே பிரமிடுக்கான நம்ம மதிப்புனே சொல்லலாம். நிறைய கோயில்கள் இருக்குது. ஆனால் கோயிலுக்கு உண்மையான மதிப்பு எப்போ? கடவுளை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது தான், அந்த கடவுள் தன்மை உணரும் பொழுது தான். எத்தனை கோயிலுக்கு போனீங்கன்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கடவுள் தன்மை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? அதுபோல் பிரமிடில் நான் உட்காந்துட்டேன்னு சொல்கிறத பிரச்சனை இல்லை. அந்த பிரமிடோட தன்மையை நம்ம உணர்ந்து நம்ம தன்மையை அதனோட அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்தோம்னா அது செய்யக்கூடிய அத்தனை மேஜிக்கும் நம்மளால் உணர முடியும். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வர்றதையும் உணர முடியும். அது வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உடல்லையும் நடக்குது, மனதிலையும் நடக்குது. இன்ட்யூஷன் பவரும் அதிகமாகுது, கிராஸ்பிங் பவரும் அதிகமாகுது. நமக்கே கிராஸ்பிங் பவர் அதிகமாகுதுன்னா மாணவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதனால் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு முதல்ல யூஸ் பண்ண வைங்க. முதல்ல சொன்னால் கேட்கலைன்னா வெறும் பிரமிடை வாங்கி உள்ளே வைங்க. அதை வச்சாலே போதும். அந்த எனர்ஜி மெதுவாக அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா எல்லாருமே அதை உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க. காயப்பட்ட இடத்துல வைக்கும்போது கூட அந்த காயத்தை ஆத்துறதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நம்ம நாட்டில் பார்த்தோம்னா பிரமிடு இல்லைனா கூட கோயில்களோட வடிவமும் ஜீவ சமாதிகளோட வடிவம் கூட அந்த ஆற்றலை இழுக்கக்கூடிய அளவில் செஞ்சுருக்காங்க. ஆனால் பிரமிடோட இது இன்னும் ஒரு புனிதமானது. நம்ம சீக்ரெட்டுன்னு சொல்கிறோம். நம்ம பிரமிடோட ரகசியங்களை, இது என்ன ரகசியம், இது எப்படி இருந்தது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். இது சீக்ரெட் ஆஃப் த பிரமிடுங்கிறதோட சாக்ரட் ஆஃப் த பிரமிடு. ஒரு புனிதத்தன்மை அது. சீக்ரெட்டு நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அதை மறைச்சிருக்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலான்னு. சாக்ரெட்ன்றது புனிதத்தன்மை.
அந்த புனிதத்தன்மை எதற்காக அந்த பிரமிடை பற்றி நம்ம சொல்கிறோம்? இப்போ பிரமிட்லேருந்து ஆற்றல் வருது அப்படின்றோம். ஆற்றல் கொடுக்கப்படுது, நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தோட தன்மை என்னென்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது பெருசாக எடுக்கிறது இல்லை. ஆனால் நம்மளோட மனித குணம் எப்படின்னா எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாலி கதையில் தெரியும், இது என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் அவரை எதிர்த்து போரிடுறாங்களோ அவங்களோட பலத்தில் பாதி எடுத்துக்குவார். மனிதனோடது எடுத்துக்கும், உடனே அவங்க பலம் குறைஞ்சி போகுது. ஆனால் அந்த பிரமிடோட ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதனோட ஆற்றல் குறையுதா? அதனால தான் அது சேக்ரட், புனிதத்தன்மை உடையது. அந்த ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதற்கு இன்னும் அதிகமாகவும் கூட இருக்கலாம். நமக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படும் போது நம்மளும் உயர்றோம். ஆனால் ஒரு பொருளை கொடுத்தா நமக்கு குறையும்னு நினைப்போம். அந்த குறையாத தன்மையில் இருக்கிறதுனால தான் அது சேக்ரட் ஆஃப் த பிரமிடு. கடவுள் தன்மை எப்படி சொல்லலாம்? கிவ் கிவ் அண்ட் ஃபர்கிவ். நம்ம கெட் அண்ட் ஃபர்கெட் அப்படின்றத ஒரு டாக்டர் சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையாக இங்கே பொருந்துதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே எடுப்போம், கொடுக்கறத பற்றி ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஆனால் பிரபஞ்சம்ன்றது கொடுக்கும், எடுக்கிறத பற்றி அதை யோசிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் பிரமிடை நம்ம புனிதமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த புனிதத்தன்மை உணரணும்னா நம்ம லெவல் கொஞ்சமாக தான் அங்கே ஒசரணும். நம்ம உயர்றதுனா ஒன்றும் இல்லை, நம்மளோட எண்ணங்களை குறைச்சாலே போதும். நம்ம எண்ணங்கள் நம்ம அல்ல, நீங்கள் செய்கிற செயல் அல்ல, நீங்கள் பேசுகிற பேச்சு அல்ல, நீங்கள் நினைக்கிற எண்ணமும் அல்ல. அங்கே தான் அந்த சாட்சி பாவம். அந்த சாட்சி பாவம் நிலையில் இருந்து நம்ம குழந்தைகள் மாதிரி எல்லா செயலும் செய்யலாம், எல்லாமே பேசலாம், எல்லாமே நினைக்கவும் செய்யலாம். ஆனால் குழந்தைகள் போல் நம்ம சேமித்து வைக்காமல் இருப்போம். இதை நான் தான் செஞ்சு அந்த நானை ரொம்ப உருவாக்காமல் இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம கூட எப்போவுமே தொடர்ந்து இருக்கும். கண்ணை மூடி இருக்கும் போதும் விழிச்சிருக்கும் போதும். நம்ம அகத்தியர் பிரமிடில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தியானம் வைக்கிறாங்க, மௌன தியானமும் நடக்குது. ஏன்னா பேச்சுனாலே நமக்கு ஆற்றல் குறையுது, நம்ம பார்க்கறதுனாலையும் ஆற்றல் குறையுது. அந்த ரெண்டையும் குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரங்கள் இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில். நீங்கள் அங்கே போய் அந்த தியானத்தை பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாள் அங்கே தங்கியிருந்தா கூட போதும். பௌர்ணமி தியானம் 5 நாளும், அமாவாசை தியானம் 3 நாளும் மௌன தியானம் நடக்குது. அங்கே எப்போ போனாலுமே நம்ம மௌனமாக இருக்கணும்னு தான் தோணும். அந்த இயற்கை சூழலில் நம்ம ஒன்றோட ஒன்று இணைச்சிக்கிட்டு அந்த இன்டர் கனெக்டிவிட்டி நம்ம நல்லா உணரலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அங்கே மெர்கபா பிரமிடு வேறு இருக்குது. நம்ம அந்த மெர்கபா பிரமிடு இன்வெர்டட் பிரமிடு, அதனோட சக்தியும் பார்த்திங்கன்னா மேலேயும் கும்பும் உள்ளேயும் அந்த இது வரும். அப்போ அதனோட சக்தியை நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே கிறிஸ்டல்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. கிறிஸ்டலுக்கு தனி பவர் இருக்குது, பிரமிடுக்கு தனி பவர் இருக்குது, இயற்கை சூழலுக்கு தனி பவர் இருக்குது, அதோட மௌனத்துக்கும் தனி ஆற்றல் இருக்குது. அதோட பௌர்ணமி தியானமும் அங்கே சேர்ந்து பண்ணோம்னா மொத்த ஆற்றல் எவ்வளோ இருக்கோ அத்தனையும் நம்ம வாங்கிக்கலாம். 100 மார்க் வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆற்றலை நம்ம பெற்றுட்டு வந்தோம்னா நம்மளோட பார்வையும் நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய கோணம் கூட மாறிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரமிடோட பவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. முதல்ல மற்ற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்க யூஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அதனோட உண்மையான பயன் அந்த தியானம், அதை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா இதுதான் நம்ம உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சர்வீஸாக இருக்கும் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் மாஸ்டர்ஸ்.